ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, அங்கே வந்து இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் அவங்க வந்து சில ஸ்டூடெண்ட் வந்து அரியருக்காக ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறவங்களா இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு அட்டனன்ஸ் ஷார்ட்டேஜாக இருக்குது, அதனால் வந்து எனக்கு ஹால் டிக்கெட் வரல, அதனால் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட் வந்து சில ரீசனுக்காக அந்த காலேஜ் பிடிக்காது, இல்லை அந்த காலேஜில் வந்து டிபார் ஆகியிருப்பாங்க, அதனால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு காலேஜில் கண்டினியூ பண்ணுற ஸ்டூடெண்ட்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் அட்மிஷன் வாங்கி கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நீங்கள் எந்த செமஸ்டரில் இருந்தாலும், அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் செமஸ்டரை விட்டுட்டு தேர்ட் செமஸ்டர்லேருந்து நீங்கள் எந்த செமஸ்டர் வேணால் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் இங்கே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். நாட் ஓன்லி கரண்ட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அரியர் இருந்தாலும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அவங்க இருக்கிற பேக்லாக் இருக்க அரியர்லாம் கிளியர் பண்ணலாம். சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை வந்து இங்கே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிறது வந்து என்ன மாதிரி காஸ்ட் ஆகுனா, அதாவது அன்னானிஸில் படித்தாலும் சரி, அட்டானமஸில் படித்தாலும் சரி, டீமில் படித்தாலும் சரி, நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் காஸ்ட், ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 85,000லேருந்து 1,20,000 வரைக்கும் வரும். அதாவது நீங்கள் எந்த செமஸ்டரில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ், அதாவது நீங்கள் காலேஜ் டு காலேஜ் மாறனால ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் தனியாக வரும். அதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸ் வரும். உங்களுக்கு எவ்ரி இயர் காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh வரும் காலேஜ் ஃபீஸ். அதுக்கப்புறம் உங்கள் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,85,000லேருந்து 2,20,000 வரும் பர் இயருக்கு. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ்ன்றது அது ஒன் டைம் மட்டும் பே பண்ணுறது தான் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ். அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ்ன்றது, காலேஜ் ஃபீஸ்ன்றது எவ்ரி இயர் 1 lakh பே பண்ணணும். அந்த 85,000லேருந்து 1,20,000 ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ வந்து ஒன் டைம், அதாவது நீங்கள் எந்த செமஸ்டரில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறீங்களோ அந்த செமஸ்டர் மட்டும். அதுக்கப்புறம் எவ்ரி இயர் 1 lakh மட்டும் ஃபீஸ் வரும் உங்களுக்கு. இந்த டியூஷன் ஃபீஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் இது இல்லாமல் வேறு என்ன ஃபீஸ் வரும்னா, உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வரும். எக்ஸாம் டைமில் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அது தெரியும், ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு 500 400 அது என்ன சப்ஜெக்ட்ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து உண்மையிலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். டோன்ட் டைம் பாஸ் மட்டும் பண்ணாதீங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கங்க, வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அட்மிஷன் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.